ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கடைகளில் சாப்பிட்ற மோமோஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக சாஃப்டாக ஒரு தனி டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம வீட்டில் என்ன தான் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மோமோஸ்க்கான கார சட்னியோட ரெசிபியும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து முதலேருந்து கடைசி வரை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காமல் கையால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை கொஞ்சமாக இதில் தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி நீங்கள் நல்லா சாஃப்டாக பிசையணும். எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மோமோஸ் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நான் எடுத்த தண்ணியில் மீதி 1/2 கப் அளவுக்கு இருக்குது. நான் 1/2 கப் தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு இதை ஒரு துணியை போட்டு மூடி அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஊற விடணும். இப்போ இது ஊறட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மோமோஸ் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நான் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கேன், என்னென்ன அளவுகள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டைகோஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பன்னீர் 150 கிராம். அடுத்ததாக பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். கேரட் இந்த சைஸில் ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். குடைமிளகாய் ஒரே ஒரு குடைமிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நான் மலை பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறதுனால 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகா, அப்புறமா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் இல்லைன்னா வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு பன்னீர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பன்னீரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மீல் மேக்கரை கூட நீங்கள் வேக வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் மொத்தமாகவே போட்டுட்டேன். உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுங்கள். வேலை ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக முடியும். பாருங்கள், நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. நம்ம கடைகளில் சாப்பிட்ற மோமோஸ் நல்ல ஒரு தனி டேஸ்ட்டோட நல்ல ஒரு ஜூஸியான டெக்ஸ்சரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த வெண்ணெய் தான். வெண்ணெய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முறுக்கின வெண்ணெய் சேர்க்க வேண்டாம், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ்லேயும் உப்பு கலந்துருக்கும். அதனால் உப்பு நீங்கள் சேர்க்கும்போது அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோயா சாஸ் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி கடைகளில் கிடைக்கிற மோமோஸில் கண்டிப்பாக அஜ்னோமோட்டோ சேர்ப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக ஆனால் நம்ம இதில் அஜ்னோமோட்டோலாம் சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துருக்கோம். சர்க்கரை அந்த டேஸ்ட்டை நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நமக்கு மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோமோஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம 4ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இதை நல்லா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாம்.
இப்போ இதை வந்து நல்லா ஈக்குவலான சைஸில் குட்டி குட்டி உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நம்ம பூரிக்கு மாவு உருட்டுறதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவில் வந்து மாவு எடுத்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல வந்து நம்ம ஒரே சைஸில் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நான் உருட்டி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி பலகையில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ட்ரையான மைதா மாவு வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு மாவு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து சிக்கன் மோமோஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக தேய்க்கணும். ரொம்ப திக்காக தேய்க்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் ஒரே ஈவனான சைஸில் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன். இதை வந்து முக்கியமாக நீங்கள் காய விட்டுறக்கூடாது. காய விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வராது. அதனால் கண்டிப்பாக மாவு காயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது உள்ள எப்படி நம்ம ஸ்டஃபிங் வச்சு இதை மடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு சுற்றி வந்து லைட்டாக தண்ணி தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ நான் மடிக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு வரணும். இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அழகாக ரெடி ஆயிருச்சு. மாவு காஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த மாதிரி மடிக்க முடியாது. அதனால் மாவை வந்து காயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபோல்டிங் மெத்தட் வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு சுற்றி கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க. தண்ணி தடவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா அழகாக ஒன்று போல் மடித்து விட்டுட்டு சுற்றி நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க. இப்போ இதை கையில் எடுத்துகிட்டு லைட்டாக 2 கார்னர்லையும் தண்ணி தொட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்சு காமிச்ச அந்த மெத்தட் வரல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து இட்லி பாத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பண்ணுறதுக்கு பிளேட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வேகிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை கண்டிப்பாக வந்து நம்ம வேக விடணும். அப்போ தான் இது உள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து நல்லா வேகும். ஏன்னா வந்து நம்ம வெஜிடபிள்ஸை வந்து வதக்காமல் அப்படியே சேர்த்துருக்கோம். ஒரிஜினல் மோமோஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸை வதக்காமல் இப்படி தான் சேர்த்து பண்ணுவாங்க. அதனால தான் அது வந்து நல்லா ஜூஸியாகவும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த மோமோஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது வந்து வேகட்டும். இப்போ இந்த மோமோஸ் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுக்கான கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு 2 தக்காளி, ஒரு 8 காஞ்ச மிளகாவை அப்படியே அந்த காம்போடு போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா கிராக் விட்டுட்டு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவோட காம்பை கிள்ளிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்ததாக தக்காளி மேலே இருக்கிற ஸ்கின்னை எடுத்துகிட்டு தக்காளியை போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா மட்டும் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மோமோஸ் சட்னி வந்து காரமாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சேர்க்காமலே அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த இதே அளவுகளோட இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் கடைகளில் வாங்குகிற அதே மோமோஸ் மாதிரி நல்ல ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுவும் இந்த கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.